செம்புலம் மக்கள் கூடம் வெளியிடும் முதலாவது காலாண்டினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையினை கருத்துரையினை வழங்குவதற்கு என்னை அழைத்தமைக்கு மிகவும் நன்றிகளை கூற கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் கடந்த முறை வனிதா கிருஷ்ணபிரியன் கேங் என்னை அழைத்தவர்கள் ஒரு நூல் தொடர்பான கருத்துரை ஒன்றை வழங்குவதற்கு. அந்த நூல் தொடர்பான கருத்துரை வழங்கிய பின்னர் நான் நினைக்கிறேன் பேராசிரியரின் இலக்கிய வாரிசுகளுக்கும் செயற்பாட்டு வாரிசுகளுக்கும் அது சில சங்கடங்களை ஏற்படுத்தியதாக நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு நான் நினைத்தேன் இவ்வாறான ஒரு அழைப்புதல் என்னை நெருங்காதென்று. இருந்த போதிலும் நான் என்ன எழுத வேண்டும், நான் மேடைகளில் என்ன பேச வேண்டும் என்பதை நான் மற்றவர்களுக்கு விட்டுவிடுவதில்லை. அந்த சுதந்திரத்திற்கு மதிப்பளித்து மீண்டும் ஒரு முறை உங்களை முதலாவது இதழின் தொடர்பாக கருத்துரை வழங்குவதற்கு என்னை அழைத்தமை தொடர்பாக வனிதா கேங்கிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். செம்புலம் மக்கள் கூடத்தின் முதலாவது காலாண்டிதழ் பெண்களின் பிரச்சனைகள், பெண்கள் உரிமைகள் சார்ந்து இருப்பது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றது. அருந்ததி ராயின் ஒரு பிரதான ஒரு ஃபேமஸான ஒரு கூற்று இருக்கின்றது. இங்கு யாரும் குரலற்றோர்கள் அல்ல. ஒன்று அவர்களின் குரல்கள் அடக்கப்படுகின்றது, அல்லது அவர்களின் குரல்கள் மிக லாபகமாக கண்டுகொள்ளாமல் எடுக்கப்படுகின்றது. என்னை பொறுத்தவரை இந்த காலாண்டிகள் அவ்வாறு அடக்கப்பட எத்தனித்த ஒரு குழுவின் குரலாக வெளிவந்திருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் பல இப்பொழுது என்னுடன் தொழில் புரியும் ஜென்சிக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவர்களோட கருத்து என்னன்னா, எல்லாமே எங்களுக்கு நிகழ்நிலையில் கிடைக்கப்படுகின்றது. ChatGPTக்கு போனால் எங்களுக்கு அவ்வளவு தகவலும் கிடைக்கப்படுகின்றது என்பதுதான் அவர்களுடைய கருத்து. இவ்வாறான இதழ்கள் நாங்கள் காசுகளை வெளிச்சு செய்ய வேண்டுமா என்பது இன்னொரு கருத்தாக அவர்களிடம் காணப்படுகின்றது. ஆனால் அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள அல்லது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னென்றால், இந்த நிகழ்நிலையில் பெறப்படும் எல்லா தகவல்களும் ஏதோ ஒரு மெஷின் அல்லது ஒரு ப்ரோக்ராம், ஒரு ரோபோட் அல்லது ஒரு அல்கோரிதம் உங்களுக்கான தகவல்களை தரவுகளை பகுப்பாய்வு செய்து தருகின்றது. அதில் நாங்கள் முக்கியமாக காணப்பட அல்லது பார்க்கப்பட வேண்டிய ஹியூமன் டச்சிங் நாங்கள் சொல்வோம். மனித உணர்வுகளையும் அவர்களுக்குள்ளே அந்த பகுப்பாய்வையும் வெளிக்கொணர்வதற்கு அது தவறுகின்றது. அந்த ஒரு குறையை இவ்வாறான காலாண்டு இதழ்கள், சஞ்சிகைகள் குறிப்பாக நிறைவேற்றுவதாக நான் கருதுகின்றேன். பொதுவாக பொது உடைமை அல்லது மார்க்சிச கருத்துடைய சஞ்சிகைகள் ஏன் வெளிவர வேண்டும், அவ்வாறு வெளிவர வேண்டிய முக்கியத்துவம் என்பது தொடர்பாக சில கருத்துக்கள் பொதுவாக காணப்படுகின்றது. முதலாவது, இவ்வாறான சஞ்சிகைகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக பெரும்பாலும் வெளிப்படும். பிரதான ஊடகங்கள், அதாவது பிரதான செய்தித்தாள்கள் சில வேளை அரசின் சார்பாக, நடைமுறையில் உள்ள அரசாங்கத்தின் சார்பாக கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது அவர்களை கேள்வி கேட்பதற்காக அல்லது மாற்று கருத்துக்களை வெளியிடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இவ்வாறான சஞ்சிகைகள் வரலாற்று ரீதியாக காணப்பட்டு வந்துள்ளது. அதே போல ஆதிக்க கருத்துக்களை கேள்விக்கு உட்படுத்துவதற்கான ஒரு தளமாக சஞ்சிகைகள் பிரதான அங்கம் வகித்துள்ளன. காலகாலமாக பல்தேசிய கம்பெனிகள் அல்லது அரசாங்கத்தின் ஒரு மெத்தப்போக்குத்தனமான செயற்பாடுகளை கேள்விக்கு உட்படுத்துவதில் பிரதான ஊடகங்கள் பின்தங்கிய போது அல்லது அதை கண்டுகொள்ளாத போது இவ்வாறான மார்க்சிய அல்லது பொது உடைமை சித்தாந்தம் கொண்ட சஞ்சிகைகள் அவற்றை கேள்விக்குட்படுத்தி இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து முக்கியமான ஒரு உதாரணமாக, அரசியல் இயக்கங்களுக்கு மக்களை அணி திரட்டுவதற்காக சஞ்சிகைகள் பயன்படுத்தியுள்ளன. பேரணிகளும் பெரும் பேச்சுகள் மாத்திரமன்றி எழுத்துக்களின் மூலம் மக்களை அணி திரட்ட முடியும் என்பதை சீனா, வியட்நாம், இந்தியா போன்ற நாடுகளில் காலனித்துவத்துக்கு எதிரான போராட்டங்களின் போது மக்களை அணி திரட்டுவதற்கான இவ்வாறான மார்க்சிச சிந்தனை கொண்ட சஞ்சிகைகள் உதவி இருப்பதாக வரலாறுகள் கூறுகின்றன. அதே போல இந்த பொது கலந்துரையாடல் என்ற ஒரு விடயம் சில நேரம் சில நூல்கள் அல்லது பிரதான ஊடகங்களில் வரும் கட்டுரைகள் உங்களுக்கு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். கவுண்டர் நெரட்டிவ் என்ற விஷயத்தை முன்வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் சஞ்சிகைகள் ஒரு திறந்த ஒரு தளமாக இருப்பதால் அதற்கான சந்தர்ப்பங்கள் அதில் அதிக அளவு காணப்படும். சமூக மட்ட போராட்டங்கள், உங்களுடைய செயற்பாடுகளை ஆவணப்படுத்துவதற்கு ஒரு தளமாகவும் இந்த சஞ்சிகைகள் அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம்.
இப்போ பெண்கள் தொடர்பான சஞ்சிகைகள் அல்லது இந்த பொதுவுடைமை சித்தாந்தத்திற்காக வெளிவரும் இந்த சஞ்சிகைகள் பெண்கள் உரிமைகள் தொடர்பான சிறப்பிதழ்கள் வரும்போது அதில் வந்து புது புது எழுத்தாளர்கள் வலுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அங்கே காணப்படுகின்றது. ஏனென்றால் சில மரபு ரீதியான சஞ்சிகைகள் வந்து என்ன ஒன் மேன் ஷோன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இருப்பார், அவருக்கு ஆஸ்தான சில எழுத்தாளர்கள் இருப்பார்கள், அவர்களே தொடர்ந்தும் அதில் கட்டுரைகளையும் மாற்றங்களையும் எழுதி வருவார்கள். புதியவர்களுக்கான இடம் என்பது அங்கு மிக மிக குறைவாக காணப்படும். அதே நேரம் பெண்கள் குரலை வலுப்படுத்துவதற்கான ஒரு தளமாக இந்த சஞ்சிகைகள் அமைந்திருப்பதை இந்தியாவில் மனுஷி போன்ற சஞ்சிகைகள் சீதனம் தொடர்பான பிரச்சனைகளை தொடர்ந்து வெளிப்படுத்திய வண்ணம் இருப்பதால் அதுவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. இலங்கையில் கூட MMDA முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் தொடர்பான ரிஃபர்மேஷன் அல்லது தேசவளமை சட்டம் தொடர்பான அதில் பெண்களோட காணி உரிமை தொடர்பான விடயங்களை வந்து இந்த குறிப்பாக உங்களுக்கு தெரியும் விமன் ஆக்ஷன் நெட்வொர்க் என்று வடகிழக்கில் பெண்கள் சார்ந்த ஒரு குழு இருக்குது. அவங்க வெளியிட்ட கோஷம் என்ற ஒரு சஞ்சிகை அதன் மூலம் தொடர்ந்து வெளிப்பட்டு வந்திருக்கின்றது. அதே போல் விமன் அண்ட் மீடியா கலெக்டிவ் வெளியிட்ட சோல் மேகசின், அதே போல் ஒர்க் த நிவேதினி விமன் அண்ட் ரிசர்ச் சென்டர் நிவேதினி போன்ற சஞ்சிகைகள் இந்த பிரச்சனைகளை வெளியிடுவதில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. பெண்களை ஒன்றுபடுத்துவதற்கும் பெண்கள் போராட்ட வரலாறுகள் சாதனைகள் என்பதை ஆவணப்படுத்துவதற்கும் பெண்கள் தொடர்பான இந்த சஞ்சிகைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இப்போ இந்த அடிப்படையில் சஞ்சிகைகள் முக்கியத்துவம் பெறும். இந்த சஞ்சிகையை ஏன் முக்கியத்துவம், இந்த சஞ்சிகையில் பிரதான விடயங்கள் என்பது தொடர்பாக இங்கே கூறப்பட்டிருந்தாலும் என்னை ஒரு தனிநபராக ஒரு வாசிப்பாளராக வாசகராக நான் பார்க்கும்போது இந்த சஞ்சிகையில் பல முக்கிய விடயங்களை கண்முன்னே நிறுத்துகின்றது. முதலாவது, நான் வாசிக்கும் போது இதில் நிறைய ஆய்வு கட்டுரைகள் அகாடமிக் ரிசர்ச் தொடர்பான கட்டுரைகள் இல்லை என்று நான் சிந்திக்க ஆரம்பித்த போது பிறகு இவர்களுடைய நோக்கம், இந்த செம்புலம் மக்கள் கூடத்தின் நோக்கம் என்னவென்றால் பொதுமக்களுக்கு கல்வியூட்டுது. அதற்கு உங்களுக்கு அகாடமிக் ரிசர்ச் என்பது அவசியம் இல்லை. சாதாரண மொழிநடையில் சாதாரண கட்டுரைகளே போதுமானது. ஸோ அதன் அடிப்படையில் இந்த கட்டுரைகள் சாதாரண மக்களுக்கு விழிப்புணர்வூட்டுவதற்கு அல்லது அவர்களை கல்வியூட்டுவதற்கு கல்வி அறிவூட்டுவதற்கு இது போதுமானதாக இருக்கின்றது. புதிய விடயங்கள் என்னை பொறுத்தவரை நான் தனிப்பட்ட அனுபவத்தில் என்று சொல்கிறேன். இதில் புதிய விடயங்களை நீங்கள் கற்பதற்கான வாய்ப்பாக இதில் அமைந்திருக்கிறது. உதாரணமாக மோகனதாசின் கட்டுரையில் விசாகா கமிட்டி, ஏமா கமிட்டி போன்ற விடயங்கள் வரும்போது நான் அது தொடர்பான மேலதிக தகவல்களை தேடுவதற்கு என்னை இது ஊக்குவித்தது. அதே போல் தோமஸ் சங்காரா என்பவரை பற்றி நான் தெரிந்து கொள்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இதில் எல்லா கட்டுரையும் 5 கட்டுரைகள் இருக்கின்றது, 4 பத்திகள் இருக்கின்றது. இது எல்லாமே வந்து அநீதிக்கு எதிரான குரலாக இந்த கட்டுரைகளும் பத்திகளும் இருப்பதை நான் காணுகின்றேன். ஒரு கவிஞர் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, பாதிக்கப்பட்டவர்களின் குரல்கள் எப்போதும் கோபமாகத்தான் வெளிப்படும், அதை நாம் தவிர்க்க முடியாது என்று. அதுபோலதான் இங்கே உள்ள கட்டுரைகளும் பத்திகளும் கூட ஒரு கோபத்தின் ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக இருப்பதை நான் கண்டேன். குறிப்பாக சிவதர்ஷினியும் சிவமாலதியிலும் மோகனதர்ஷினி வனிதா கிருஷ்ணபிரியன் இவர் 3 பேருடையும் அந்த கட்டுரை பொதுவுடைமை சித்தாந்தம் கொண்ட சில குழுக்களில் அல்லது இயக்கங்களில் நடைபெறும் சுரண்டல்கள், பாலியல் சுரண்டல்களின் போது அது கேள்விக்குட்படுத்தப்படாததை விட்டு ஆதங்கம், அவை ஏன் கேள்விக்குட்படுத்த வேண்டும், அதை முறையாக எவ்வாறு செய்திருக்கலாம் என்பது தொடர்பாக ஒரு விளக்கமான விடயங்களாக அது வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை இங்கே காணலாம். மோகனதாசினி ஒரு கட்டுரையை சொல்றார், சுய விமர்சனம் செய்து கொள்ளாத எந்த ஒரு அமைப்பும் முன்னோக்கி செல்ல முடியாது என்று. இது உண்மை. உதாரணத்துக்கு அந்த அவ்வாறான ஒரு அமைப்புகளில் இருக்கும் சுய விமர்சனம் செய்து கொள்ள தயங்குகின்ற அல்லது செய்ய விரும்பாத அமைப்புகள் எப்போதும் முன்னோக்கி செல்ல முடியாது. அது பல குழுக்களாக உடைவதற்கான அதிக அளவு வாய்ப்புகளை எப்போதும் கொண்டிருக்கும். அதான் உண்மை. ஸோ அந்த விடயம் தொடர்பாக மீண்டும் ஒவ்வொரு கட்டுரைகளும் பத்திகளிலும் கூட திரும்ப இங்கே கூறப்படுகின்றது. நான் எங்கே சொன்னேன், இது வந்து ஒரு எளியவர்களுக்கான சஞ்சிகை என்று. இந்த சஞ்சிகையின் முதலாவது முக்கிய அம்சம் வந்து முதலாவது கட்டுரை மகளிர் தினம் தொடர்பாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில்
மகளிர் தினம் எப்படி கொண்டாடப்படுகின்றது என்பது தொடர்பாக எல்லோருக்கும் தெரியும். மகளிர் தினம் ஏன் உருவாக்கப்பட்டது, அதன் வரலாறை நாங்கள் தெரிந்து கொள்வது முக்கியத்துவம். போஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட் நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நாங்கள் இப்பொழுது அந்த நிலைமையில் இருக்கிறோம், பின்னால் திரும்பி பார்க்கணும் ஏன் நாங்கள் செய்தோம். இப்பொழுது என்ன சொல்ல, நாங்கள் பாலிய கம்பெனிகள் செல்வது போல் விமென்ஸ் டே பெண்கள் தினத்தன்று உங்கள் பொருட்களை விலைக்கழிவு விற்பதற்கும், குறிப்பாக கிச்சன் ஐட்டம் எல்லாம் குறைந்த விலையை விற்பதற்கும், அல்லது ஈவன் பேங்க்ஸ் வங்கிகள் கூட பெண்கள் தினத்தன்று சிறப்பு சலுகைகள் வழங்குவதாக இருக்கின்றது. ஆனால் அதையும் தாண்டி பெண்கள் தினம் ஏன் உருவாக்கப்பட்டது என்ற வரலாற்றோடு ஆரம்பித்திருப்பது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது விடயம், பெண்கள் நிறுவனங்கள் கூட, நான் ஒரு சிவில் சமூகத்தை சார்ந்தவர் என்றாலும் நான் அதை விமர்சனத்துக்கு உட்படுத்துவதற்கு தயங்குவதில்லை. நாங்கள் பெண்கள் நிறுவனங்கள் கூட பெண்கள் தினத்தை ஒரு கொண்டாட்டமாக செய்கின்றோம். அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கொழும்பில் உள்ள எலிட் என்ற ஒரு எலிட் பெண்கள் குழுக்கள் கிராமங்களுக்கு சென்று உங்களுக்கு கிளியரா மிக தெளிவாக தெரியுமாக எலிட் இந்த பெண்கள் குழுக்கள் எவ்வாறு கிராமத்தில் உள்ள பெண்கள் குழுக்களை பெண்கள் தினங்களை நடாத்துகின்றார்கள் என்பது. பெண்கள் உரிமைகள் சார்ந்து அங்கே எதுவும் கணிக்கப்படுவதில்லை. உங்களுடைய ஆளுமையை, உங்களுடைய பேச்சாற்றலை ஒரு எளிய மக்களிடம் காட்டுவதற்காக அல்லது ஒரு ஷோ செய்வதற்கான ஒரு நிகழ்வாக பெண்கள் நிறுவனங்கள் கூட இந்த நிகழ்வுகளை செய்கின்றது. இது சமீப காலங்களில் நடந்த பொங்கல் விழாவுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை உங்களுக்கு நினைவூட்டலாம். பெண்கள் நிறுவனங்களை பேசிட்டு பொது உடைமை சித்தாந்தம் கொண்ட இயக்கங்களை பற்றி கூறாமல் நான் போவதில்லை. பொது உடைமை இயக்கங்கள் என்ற பொது உடைமை சித்தாந்தம் என்ற மார்க்சிச கொள்கை கொண்ட கட்சிகள் கூட பெண்கள் தினத்தன்று பெண்களுக்கான வாய்ப்பு அல்லது உழைக்கும் பெண்களுக்கான வாய்ப்பு என்று பேனரில் போட்டுக்கொள்ளும் அந்த இயக்கங்கள் உழைக்கும் பெண்களின் குரலுக்கு ஒரு இடம் தருவார்களா என்றால் இல்லை. மேடையில் அனைத்தும் மென் ஒன்லி பேனல் நான் ஒரு இதையும் வைத்திருக்கேன். எப்போதெல்லாம் பெண்கள் தினத்தில் நிகழ்வுகள் நடக்கின்றதோ அந்த நிகழ்வுகள் அழைப்புகள் வரும்போதெல்லாம் அழைப்புகள் பார்க்கும்போது அனைத்தும் ஆண்கள். ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், மென் ஒன்லி பேனல். ஆண்கள் மாத்திரமே அதில் உணர்வார்கள், பெண்களை காணவில்லை. அது தொடர்பாகவும் நான் நினைக்கிறேன் நீங்கள் அரசியல் மாணவன் ஆதங்கப்பட்டு கொண்டதே அதை பற்றி கூறுகின்றது. இதைவிட சிறப்பம்சம் என்னவென்றால், பத்திகளிலும் கட்டுரைகளிலும் கூறிய அனைத்து விடயங்களுமே விவாதத்திற்கு உட்படுத்தக்கூடியதாக அல்லது புதிய கலந்துரையாடலை தொடக்குவிப்பதற்குமான ஒரு வாய்ப்பாக தளமாக இருக்கின்றது. இது சில 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 விடயங்களை இன்னும் ஆழமாக நாங்கள் யோசித்து பார்க்கும்போது, முதலாவது இந்த பெண்கள் உரிமை, ஆண்கள் குறிப்பாக பெண்கள் உரிமைகள் தொடர்பாக கதைப்பது எவ்வளவு ஆபத்தானது அல்லது அது தொடர்பாக நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக இந்த கட்டுரைகளின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தந்தை பெரியார் ஒரு கட்டுரையில் கூறியிருப்பார், காலாங்காலமாக எல்லா எல்லா வாய்ப்புகளையும் அனுபவித்த ஒரு குழு திடீரென்று சமத்துவத்தை நோக்கி கதைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் என்று கூறியிருப்பார். நான் நினைக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் இங்கே பொது உடைமை என்று கூறிக்கொண்டு இருக்கும் இந்த குழுக்களில் கூட அவ்வாறான ஆண்கள் இருப்பதை நாங்கள் கொஞ்சம் உஷாராக கவனித்திருக்க வேண்டும். அதை தான் இந்த கட்டுரைகள் மீளவும் வலியுறுத்துகின்றது என்று நான் விளங்கிக் கொள்கிறேன். அடுத்தது, அவ்வாறு செயற்படும் ஆண்களின் புரிதல், சமத்துவம் தொடர்பான புரிதல் எவ்வாறு இருக்கின்றது? தோமஸ் சங்காராவின் கட்டுரையில் கூட அவர் பிரகடனப்படுத்துகிறாராம், 1984 செப்டம்பர் 2 இல்லத்தரசிகளுக்கான ஒத்துழைப்பு தினம் என்றுதான் அவர் சொல்றார். இப்ப இல்லத்தரசிகளுக்கான ஒத்துழைப்பு என்னன்னா, சமையலில் ஆண்கள் உதவி செய்ய வேண்டும். அவரோட புரிதல் என்ன, இன்னமுமே பெண்களுக்கு சமையல் பெண்களுக்கானது, அதுதானே அதுல மூல புரிதல், பிரதான புரிதல் அதான். அவர் சொல்றாரு, ஒத்துழைப்பு கொடுங்க, ஆண்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, சமையல் இருப்பாளருக்கும் பொதுவானது என்று கூறுகிறார். வாழ்வதற்கு எப்படி உணவு வேண்டுமோ
சமைப்பதற்கு நீங்கள் தான் சமைத்துக் கொள்ள வேண்டும். இது பெண்களுக்கு உரியது என்ற அந்த கண்ணோட்டத்திலேயே தான் தோமஸ் சங்காரா கூட இதை கூறியிருப்பதாக நான் நினைக்கிறேன். இது டிரான்ஸ்லேட் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட கட்டுரை, அது மூல கட்டுரையில் என்ன குறிப்பிட்டது தெரியவில்லை. ஆனால் இது ஒத்துழைப்பு என்பதிலே ஒரு சிக்கல் காணப்படுவதாக நான் நினைக்கிறேன். அடுத்து இது வந்து நூல் எடிட்டிங் தொடர்பான சில சிக்கல்கள் ஆசிரியர் குழாமுக்கு சில சொற்கள் அல்லது சொற்றொடர்களை இதிலிருந்து நாங்கள் இன்னும் ஆழமாக யோசித்திருக்கலாம், தவிர்த்திருக்கலாமோ என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உதாரணத்துக்கு விதவை. நாங்கள் விதை வைக்க ஆண்பாளர்கள், அது ஆசிரியர்களுக்கும் ஓலவர் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு சொல். பெரும்பாலும் இந்த சொல் நியூஸ் அல்லது செய்தித்தாள்களிலோ கட்டுரைகளிலோ அல்லது ஆய்வுகளிலோ இவ்வாறான பொது விடயங்களிலோ எந்த அளவுக்கு தகுதாரன் என்ற சொல் பாவிக்கப்படுகின்றது என்று நாங்கள் கேள்விப்படுத்த வேண்டும். ஆனால் விதவை, மலடி என்ற சொற்கள் மிக லாபகமாக மிக இலவாக நாங்கள் சாதாரண பேச்சு வழக்கில் கூறிவிடுவோம். நாங்கள் பெண் உரிமை சார்ந்து செயல்படுகின்ற அமைப்புகள் விதவைகள், மலடி, கற்பழிப்பு, கற்பு என்பது உங்கள் பெண் உறுப்பிலோ இல்லை, கற்பு என்பது மனசு சார்ந்த விடயம். ஸோ கற்பு அழிக்க முடியாது. ஸோ பாலியல் பலாத்காரம் என்ற சொற்கள் தான் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி விடயங்கள், இந்த மாதிரி சொற்களை வந்து நாங்கள் மீள பரிசீலனை செய்திருக்கலாம் என்பது என்னுடைய எண்ணம். சில கட்டுரைகள் உண்மையில் இப்போ சுபத்ராவின் பிஞ்சு கைகளில் உலகம் என்ற விடயம் அதை பற்றி இது ஒரு பெண் உரிமை சார்ந்தது என்று, பெண் உரிமை சார்ந்த கட்டுரை என்று தெரியாது. ஆனால் நிச்சயமாக இது சிறுவர் உரிமைகள் சார்ந்த ஒரு பத்தி. இது இதுக்குள் உள்ளடக்க வேண்டுமா என்பது இது என்னுடைய விமர்சனமாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு விமர்சனமாக நான் முன்வைக்கிறேன். இறுதியாக ஜெகன் தம்பி இந்த கட்டுரைகளை எனக்கு அனுப்பிய போது நான் ஒரு பேப்பர் கரெக்ஷன் செய்து கொண்டிருந்தேன். ஆங்கில பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் மாணவர்களுக்கானது. ஆங்கிலத்தில் அவர்கள் பேப்பர்களில் ஒரு பகுதி ஆங்கிலத்தில் அவர்கள் கடிதம் எழுத வேண்டும். இதெல்லாம் ஜென்சி கிட் நான் நினைக்கிறேன். அவர்கள் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள். கடிதத்தில் உங்கள் மேலாளரிடம் நீங்கள் விடுமுறை தொடர்பாக அறிவித்து கடிதம் எழுத வேண்டும். நிறைய மாணவர்கள் கடிதம் எழுதியிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் கடிதத்தில் கேள்வியில் ஒரு சின்ன விடயம் 150 சொற்களுக்குள் இருக்க வேண்டும். முதலாவது 2 வரியில் அவர்கள் கடிதத்தை எழுதிவிட்டார்கள், எனக்கு விடுமுறை வேண்டும் இந்த திகதிக்குள். மீறி சொற்களுக்கு பஞ்சம், சொற்கள் எங்கே தேடுவது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் எழுதியிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் என்னுடைய முற்கற்பிதமாக கூட இருக்கலாம். இன்ஜினியரிங் படித்தவர்கள் நல்ல எழுத்தாளராகவும் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு எழுத்து என்பது கொஞ்சம் சிக்கனமாக இருக்குமோ என்று. ஒரு மாணவர் எழுதியிருந்தார், என்னுடைய முன்னாள் மனைவிக்கு பிரசவம். அவருடைய காதலன், தற்போதைய காதலன் வெளிநாட்டில் இருக்கின்றார். ஆனால் முன்னாள் கணவன் என்ற வகையில் நான் அவரை பார்த்து செல்ல வேண்டும் அல்லது பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த கடினமான காலகட்டத்தில். அதற்காக எனக்கு 2 வாரம் விடுமுறை வேண்டும் என்று. இன்னொரு மாணவர் எழுதியிருந்தார், முதல் 2 வரியில் தேவை, எனக்கு விடுமுறை தேவை என்று எழுதிவிட்டு அடுத்த வரியில் அவர் எழுந்தார், அதிவேக நெடுஞ்சாலையில் என்னுடைய சகோதரியும் அவரது கணவரும் விபத்திற்குள்ளாகிவிட்டனர். என்னுடைய சகோதரின் கணவர் இறந்து விட்டார். நான் சகோதரியும் டாக்டர் ஸ்ரீகாஷ்வர் அதான் எழுதியிருந்தாரு. நான் அவருக்கு ஏதும் நடக்குவதற்கு முன்னர் அவருடைய சொத்து தொடர்பான விடயங்களை நான் செட்டில்மெண்ட் செய்ய வேண்டும். ஏனால் அவருக்குடைய சொத்து அவருடைய பெண் குழந்தைக்கு செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 3வது இன்னொரு விடயம், என்னை தாக்கிய இன்னொரு கட்டுரை, அது 150 சொல்லுக்குள் கட்டுரை இருந்தது. உங்கள் கட்டை நெறியை பற்றி 150 சொற்களுக்குள் கட்டுரை வரைக. ஆங்கிலத்தில் முதல் 3 வரியிலேயே அவர் கட்டுரையை பற்றி எழுதிட்டாரு. மீதி சொற்களுக்கு இப்போ தேடுறார். அவர் சொல்றாரு, என்னுடைய தாய் ஒரு ஹோம் மேக்கர். இந்த கட்டை நெறி அந்த காலத்தில் இருந்தால் அவர் ஹோம் மேக்கராக ஆகியிருக்க மாட்டார். அவரும் ஏதாவது ஒரு தொழிலினை மேற்கொண்டிருப்பார். அவர் தன்னுடைய தாய் எப்படி ஹோம் மேக்கர் என்ற வலைக்குள் சிக்கி அவருக்கென்று ஒரு ஐடென்டிட்டி, அடையாளம் இல்லை என்பதை இந்த கட்டுரையினூடாக சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த 3 விடயங்களும் என்னை ரொம்ப மீள தாக்கியது அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால், இவர்கள்லாம் ஜென்சி கிட்டன்னு நான் நினைக்கிறேன்.
நாங்கள் குறிப்பாக சொல்வோம், இவ்வளவு காலம் இலங்கையில் பெண்கள் இயக்கம் இருக்குது, ஆனால் இன்னுமே மாற்றம் வரவில்லை என்று சில நேரங்கள் இவ்வாறான மாற்றங்கள் வந்துவிட்டதோ அப்படி என்று யோசனை செய்வதற்கு இடமளிப்பதாக இருந்தது. அதே அதே சிந்தனையை எனக்கு இந்த அப்புவோடும் ஆட்சியோடும் அரசியல் பேசுவோம் என்ற 2 பத்திகளும் அதே சிந்தனையை எனக்கு தந்தது. நான் நினைக்கிறேன் இவர்கள் இருவரும் எனக்கு யாரென்று தெரியவில்லை, சில நேரம் ஜென்சி கிட்டாக கூட இருக்கலாம். அந்த 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 தொனி, அந்த ஏக்கம், அந்த ஆதங்கம், அந்த புரிதல் அதில் இருந்ததாக நான் நினைக்கிறேன். அடுத்தது நான் திரும்பவும் பொது உடைமை இந்த விடயங்களுக்கு நான் ஏன் செல்கிறேன் என்றால், இந்த கட்டுரைகள் மிக மிக ஆழமாக என்னை பாதித்ததாக கூட இருக்கலாம். பேராதனை பல்கலைக்கழகத்தில் நான் கல்வி பயின்ற போது பேராதனை தமிழ்ச்சங்கத்தின் ஒரு உறுப்பினராக நான் இருந்தேன். நீங்கள் தம்பி கமலேஸ்வரன் இதுக்கு மறுப்பு கூட தெரிவிக்கலாம். பேராதனை தமிழ்ச்சங்கம் என்பது ஒரு ஆணாதிக்க கட்டமைப்பு தமிழ்ச்சங்கம், ஆணாதிக்கம் நிறைந்த ஒன்று பேராதனை தமிழ்ச்சங்கம். அங்கே பெண் உறுப்பினர்கள் நாங்கள் இருப்போம். எங்களுக்கு தரப்படும் வேலை கோலம் போடுதல், வர விருந்தினர்களுக்கு மாலை அணிவித்தல், பரிசு போட்டிகளாக நடந்து பரிசு கொடுக்கும் போது நாங்கள் அந்த கிண்ணம் சர்டிஃபிகேட் இதை வரிசையாக தூக்கிட்டு போவோம். இதுதான் எங்களுக்கு பெண் உறுப்பினர்களுக்கு பிரதானமாக தந்த வேலை. ஆங்காங்கே அப்பப்போ ஒரு பெண் உறுப்பினர்களுக்கு ஒரு கவியரங்கத்தின் தலைமை வகிக்க இடம் அளிக்கப்படும். அதை குறித்து சொல்வார்கள், நாங்கள் இங்கே எல்லோரையும் சமமாக நடத்துவோம் என்று. இதுக்கு முன் என்னுடைய தாயார் ஒரு தொழிற்சங்க விமென்ஸ் விங்னு சொல்லும் தொழிற்சங்கத்தின் பெண்கள் பிரிவின் தலைவியாக அந்த ஊரில் இருந்தார். என்னுடைய தாய் செய்ததும் அந்த தொழிற்சங்கத்தின் பெண் பிரதிநிதியாக இருந்து தலைவியாக இருந்து செய்ததும் அதே வேலைதான். வாரவர்கள் நிகழ்வுகளுக்கு கோலம் போடுதல், வாரவர்களுக்கு மாலை சுட்டுதல், முடிவில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தல். இதற்கும் கல்வி கற்ற ஒரு குழுவில் உள்ள ஒரு அமைப்பிற்கும் நான் எந்த ஒரு மாற்றத்தையும் காணவில்லை. அதே நிலைமை, அதே விடயங்கள் இந்த பொது உடைமை கதைக்கும் அமைப்புகளிடமும் காணப்படுகின்றது என்பது வருத்தத்துக்குரிய விடயம். எங்களால் விலகி கொண்டாலும் சில பெண்களாலேயே அதிலிருந்து அதுக்கு எதிராக அல்லது அதை கேள்வி கேட்க, அதுக்கு சவாலுக்கு உட்படுத்த முடிகின்றது. எனவே நான் ஏற்கனவே கூறியது போல் பாதிக்கப்பட்டவர்களின் குரல் ஆதங்கமாக கோபமாக தான் வெளிப்படும். அதுவே இந்த கட்டுரைகளிலும் பத்திகளிலும் மீண்டும் மீண்டும் வெளிப்பட்டிருக்கின்றது. இது யாராவது இது இந்த சஞ்சிகை தொடர்பாக இது வெறுமனே வெறுப்பு அரசியல் என்பால் அது இல்லவே இல்லை. இது பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த குரல் என்று நான் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான்